கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றும் தீபம் பரணி தீபம் எனப்படுகிறது. இது காலை 5 மணியளவில் 5 மடக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பார்கள். 5 மடக்குகளும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 புரியும் இறைவனின் 5 திருமுகங்களை குறிக்கும். தீபத் திருநாளன்று அதிகாலையில் மலை அடிவாரத்தில் ஏற்றப்படுவதை பரணி தீபம் என்றும் மாலையில் மலையுச்சியில் ஏற்றப்படுவதை மகாதீபம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இத்தீபம் சிவன் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. இம்மலை மீது தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றவர். இக்கொப்பரையை 1668 இல் பிரதானி வேங்கடபதி ஐயர் என்பவர் வெண்கல கொப்பரையாகச் செய்து கொடுத்தார். பின்பு 1991 இல் இரும்பினால் உருவாக்கப்பட்ட கொப்பரை தற்போது உள்ளது. இது பக்தர்களின் உபயமாகும். இக்கொப்பரையை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர் பர்வத ராஜகுலத்தினர் ஆவர். இத்தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கும் மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தி ஏற்றப்படுகிறது. இம்மகாதீபம் ஏற்றுகின்ற உரிமை பர்வத ராஜகுலத்தினர் பெற்றுள்ளனர். இவர்கள் செம்படவர்கள் எனப்படுவர். சிவன் படையினர் செம்படவர்கள். இதன் நினைவாக இவர்களுக்கு இவ்வுரிமை வழங்கப்படுகிறது. இவர்கள் தங்களுக்குள் முறை போட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் மலை மீது தீபம் ஏற்றுகின்றனர். மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் காண்பிக்கப்படும். இந்நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் கோவிலில் இத்தீபத்தை காண அலைமோதும். தீபம் ஏற்றும் நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார். இறைவன் தேவிக்கு தன்னுடைய இடப்பக்கம் அளித்து இன்று காட்சியளித்தார். அதன் நினைவாக 3 நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் தருவார். பின்பு உடனே மலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவர். அப்பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கம் இடுவர். கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் வருதல் மிகவும் சிறப்பானது. அந்நாளில் வலம் வருபவர்களுக்கு பாவ விமோசனம் நிச்சயம் கிடைக்கும், கர்ம வினைகளை போக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை.